சபைஸ் தான் வராரு. ஓகே ப்ரோக்ராம் போயிடணும் அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிக்குள்ள வந்திருக்கேன். சபேஷன் பேண்ட் உருவாகிறது வந்து மக்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் அது அடுத்த கட்டத்தை போகும். தென்னிந்தியாவும் அங்கீகரித்திருக்கிறது. சீத்தமிழ் ஊடாக அந்த திறமையை வெளிப்படுத்தி தன்னை சாதனையாளராக நிலைநிறுத்திக் கொண்ட சபேஷன் அவர்களை இந்த இடத்திலே கௌரவித்து அவருக்கான இந்த ரேஸ் விருதினை அத்தோனியின் ரேஸ் விருதுகளாக வழங்கியதற்காக எங்களோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சபேஷன் அவர்களை இந்த இடத்திலே கௌரவித்து அவருக்குரிய இந்த கௌரவத்தினை ரேஸ் விருதுகளாக அத்தோனியின் ரேஸ் விருதுகளாக வேவ்நாட் ஸ்டுடியோ வழங்கி கௌரவிப்பதில் நாம் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகின்றோம். எனவே இந்த சிறப்புமிக்க தருணத்திலே அடுத்து இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்கின்ற அடிப்படையில் சபேஷன் எங்களுக்கான ஓரிரு வரைகள் பகிர்ந்து கொண்டால் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த இடத்தை கூப்பிட்டு இந்த அவார்டு கொடுத்ததுங்க ரொம்ப நன்றி. கேள்வி விஷயம் இந்த நேரத்தில் நானும் அதே யூனிவர்சிட்டியில் படித்தேன்னா ஸோ மேம்க்கு நேரடியாக அவார்டு வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளுடைய மக்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இப்போ எனக்கு ஜெயிச்சது காரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே இருந்து நம்மளோட மக்கள் அன்பு எப்போ எனக்கு இப்போ இருக்கிறா அதான் இந்த அளவு ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அதை தவிர வேறு சொல்ல வார்த்தை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சபேஷன், ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். உடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. மிக முக்கியமான ரசிகர் மேடையில் இருக்கிறார் ஒரு ஆள். இந்த நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வருவதற்காக என்னுடைய சுஜாதா குமார் அவர்களிடம் நான் கேட்டேன். சரியான பிஸி. அவர் சொன்னா உங்களுக்காக வாங்கன்னு சொன்னார். பிறகு நான் சொன்னேன், இந்த செய்தமிழ பாடின சபேஷனும் வாராரு என்று சொன்னேன். நான் அவருக்காக வாரேன்னு சொன்னேன். ஆகவே உங்களுடைய மிக முக்கியமான ரசிகம். ஓகே, நான் 2012 உங்களை கெஸ்டா கூப்பிட்டு கொண்டு இருக்கேன். அதுக்கு வரையில சபேஷன் அடிவாங்க. ஓகே, ரசிகை அப்படி தான் இருப்பாங்க. எனவே ஒரு பாடலை இருக்காங்க, ஒரு சிறப்பு உள்பாட்டு வேணும். இந்த உலகே இந்த மனதே காதல் வந்த சாவை அழைத்து கடிதம் போட்டேன். கதிக்கும் முன்பு புதுக்கு சக்தி கேட்டு வந்த பின்பு உறங்கவே இல்லை எனக்கு நலமில்லை. நிலா குணம் கொள்வதும் சொல்லில் உள்ளதடி. கொல்லுதடி காதல் வந்தா சொல்லி அனுப்பு. உயிரோடு இருந்தா என் கண்ணீர் வழிய உயிரும் வழிய கரையில் கரைந்து இருக்கிறேன். வெட்டவனே
தேங்க்யூ. உங்களுடைய திறமை நாங்கள் அப்பறத்தை பார்த்துக்கிறோம். அந்த வெற்றிகரமான பயணம் எப்போதும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். வேர்ல்ட் டான்ஸ் ஸ்டுடியோ சார்பா தம்பி என்னன்னா நிறைய பேர் ஒரு 2 விஷயம் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிள் கொடுக்க மாட்டாங்க. நான் தம்பியோட பேசுகிற நேரம் உடனே ரிப்ளை பண்ணாரு. அப்படியாண்ணா நான் இந்தியாவில் நிற்கிறேன், ப்ரோக்ராமில் நிற்கிறேன். 7ஆம் தேதி யூகேயில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. கொஞ்சம் விசாதரமான அவங்க டேட் இஷ்யூனால இங்கே வந்திருக்கிறாரு. இதை அவார்டு வாங்கணும்னு இருந்திருக்கு. அது சோசம் வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். அந்த கேப்லையும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அந்த ஃபீவர் பிரச்சனை நிறைய போகுது, இன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லி வர கிடைக்கிறத அப்படி இப்படி நிறைய இது பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி இன்னும் ஆதரவு 100% கிடைச்சிருக்கு எங்களுக்கு. இருந்தாலும் மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி சென்றடைஞ்சிருக்குன்றது சோஷியல் மீடியா மூலமா ரொம்ப தேங்க்ஸ். சோஷியல் மீடியா நண்பர்கள் அனைவரும் நிகழ்ச்சி வந்து நான் குழப்ப மாதிரி போயிருக்கேன். ரோஜா 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 பின்னே இடத்தில் விட்டு விடமாட்டேன் கைகள் மாட்டேன் நான் தரமாட்டேன் ரோஜா ரோஜா ரோஜா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனவே இந்த சிறப்பான தருணத்தை முதல்ல வணக்கம். வணக்கம். ஓகே, அண்ணையனை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லி தேவையில்லை, எல்லா பேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். உண்மையில் மட்டும் அம்பாறைக்கு வந்துட்டு இலங்கைக்கு வந்து பெருமை சேர்த்து கொடுத்தவர் வந்து இசைத்துறையில் சக்தி டிவியில் ஒரு சக்தி சூப்பர் ஸ்டாருக்கு வந்ததுலேருந்தே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க தெரியும். அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் கூட வந்து போயிட்டு நம்மளுக்கான பெருமையை எடுத்து கொடுத்துருந்தாரு. ரைட்டுங்க. நான் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு இங்கே இந்த ஒரு அவார்டு கொடுக்கறத பற்றினா உங்களோட கருத்து என்ன? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள். அவங்களோட சப்போர்ட்டில் நம்ம இந்த இடத்துக்கு இருக்கோம். அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுல சந்தோஷம். இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டது ரொம்ப ஹாப்பி எனக்கு. நான் ஊர்லேயே வந்ததுலேருந்து ஊர்லேயே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் பெட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இன்னும் நம்ம சொந்த பந்தங்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள இன்னும் பார்க்கல. நான் ஓகே, அவங்கள பார்க்கணும். ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐட்டு அவங்கள்ட்டது ஃபில்முகளுக்கெல்லாம் வந்து சாங்ஸ் வந்து கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அப்படி ஏதாச்சும் ப்ரொஜெக்டுகள் போயிட்டு இருக்கா? இல்லை அது இப்போ சொல்லல, சிச்சுவேஷன் சொல்லல, அது தெரியும். ஓகே ஓகேண்ணா. இப்போ சரிகமப்பா மியூசிக் பேண்ட் இதோட வந்து அப்டேட் ஒன்று இருக்குதுல்ல. ஸோ அதை பற்றி ஏதாச்சும் சொல்லலாமா? அது வந்து இப்போ நான் வந்து பெட்டிகுலரில் வந்து நிறைய பேண்ட் இருக்குது. நான் நிறைய பேண்ட்லாம் பாடியிருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு பேண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க. அதில் வந்து நான் எப்போவுமே மறக்க முடியாத ஒருத்தர் இங்கே இப்போ தான் சொல்கிறேன் நான். ஏன்னா சில காரணங்களால் சொல்ல வந்தது. யூட்டனோட தீபம்ஸ் பேண்ட். ஓகே. அப்போ அதில் நான் ஒரு செக்ரட்டரி மாதிரியே இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய பேண்டில் பாடியிருக்கேன். நான் ஒரு பேண்டு சொன்னால் எல்லா பேண்டும் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஒவ்வொருத்தர் வந்து எல்லாரும் கோவிக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேண்ட் ஒவ்வொருத்தரை நான் சொல்லிட்டு போக்கல சம்டைம் விடுபடும். அதால தான் நான் பொதுவாக நான் வந்து பேண்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த சபேஷன் பேண்ட் உருவாகிறது வந்து எந்த கையில் சொல்கிறத விட மக்களோட கையில் தான் இருக்குது. உருவாக்கிட்டு நிறைய சப்போர்ட் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு சரண் சார் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. பட் இங்கே இருக்கிற பேண்டோட நான் வந்து அதை மேட்ச் பண்ணி ஒரு பெரிய பேண்டை உருவாக்குறதா இல்லை தனியாக உருவாக்குறதான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. மக்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் அது அடுத்த கட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா பேருக்குமே வந்து தேங்க் பண்ணிட்டீங்க. மேலும் மேலே நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து போகணும் அப்படி சொல்லி வந்து நாங்களும் வந்து விஷ் பண்ணி கொள்கிறோம். என்ன சொன்னால் நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். நீங்கள் எங்கே போய் வளர்ந்துட்டீங்க. பட் இருந்தாலும் நாங்கள் எங்களோட சின்ன வயசுலேயே எங்கள் ஊர் ப்ரோக்ராமுக்குலாம் நீங்கள் வரும்போது நாங்கள் ஸ்டேஜுக்கு முன்னால் போய் நிற்கிறேன். சபேஷ் தான் வராரு. ஓகே, ப்ரோக்ராம் போயிடணும் அப்படி சொல்லி போயிடணும். ஓகே, உங்களோட ஊருக்குள்ளலாம் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்போ என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு அடிமட்டத்துலேருந்து போன நம்ம ஒரு மிடில் கிளாஸ். ஸோ நம்ம இருந்த நிலையை நம்ம போய் மறக்கக்கூடாது. நான் நார்மலாக எப்படி வீட்டில் இருப்பேனோ அதே மாதிரி இருப்பேன். நிறைய பேர் வருவாங்க. இப்போ பெட்டிகுலர்லேருந்து
வாழைச்சேனை அதை தாண்டி இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த தொங்கல இருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க என்ன வந்து எங்கள் வீட்டை வந்து. ஸோ அந்தளவு நம்மள ஒரு அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லக்குள்ள இன்னும் ஒரு எப்படி ஒரு இந்த கடவுளால் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் இது. எல்லாரும் சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஜட்ஜஸ் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க, உங்கள் மக்கள் இன்னும் கொடுக்குற சப்போர்ட் காசு கொடுத்தாலும் வராதுரா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அங்கே இந்தியாவில். அப்போ என்னை வந்து வீட்டை எல்லாரும் அன்பாக வந்து பார்க்குறது சந்திக்கிறது எல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். ஸோ அவங்களோட அன்பு நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. எங்கே கண்டாலும் சபேஷன் அப்படின்னு சொல்லி சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, சூப்பர். கண்டிப்பாக. அண்ட் உண்மையில் இசைத்துறையில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு சாதனை படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இலங்கையை பொறுத்த மட்டும் திரைப்படத்தில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் வந்து போராடி கொண்டிருக்காங்க. அந்த வகையில் எமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கொடை அப்படின்னு சொல்லலாம் வந்து இப்போ எடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு அந்தோணி திரைப்படம். ஸோ இந்த அந்தோணி திரைப்படத்தை பற்றின ஏதாச்சும் உங்களுடைய கருத்து? அந்தோணி திரைப்படம் வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம்ஸ் அந்த ரேஞ்சுக்கு இப்போ வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகி பண்ணிட்டுருக்காங்க. ட்ரெயிலர் பார்த்தப்போ தெரியுது ஒரு அதில் ரேஞ்ச். அது முக்கியமாக எங்கள் இசைஞானி இளையராஜா சார் சேமிச்சிருக்காரு. அதே ஒரு பெரிய ஒரு பக்கபலம் நம்மளோட படத்துக்கு. ஸோ மக்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட் தான் நம்ம அடுத்த கட்டம் நம்மளோட படங்கள் நம்மளோட பாடல்கள் வந்து மக்கள்கிட்ட டெலிவரி ஆகுது. கண்டிப்பாக. ஸோ நம்ம மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க படத்துக்கு. இந்த படம் மட்டும் இல்லை, இனி வர போற எல்லா படங்களுக்கும் இதுக்கு முதலும் படங்கள் வந்திருக்கு. அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கும் கொடுங்க சப்போர்ட். ஓகே, உண்மையில தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்க மேலும் அடுத்த ஸ்டெப்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.